Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதம் முழுக்க நம்ம எல்லா அரசியல்வாதிகளோட ஸ்பீச் எல்லாம் நம்ம நிறையா கேட்கலாம். ஸோ நம்ம தளபதி சீமான் அண்ணன் எல்லாரும் பேசி வச்சுருக்காங்க. சீமான் அண்ணனை கேட்கலான்னு போனால் அண்ணன் வந்து எடுத்து பேசுனா மினிமம் 1 hour தான். ஸோ அவரோட எல்லாம் போய் பார்த்தேன், எல்லாம் மினிமம் 1 hourக்கு தான் ஓடுது. தளபதியும் நேற்று திருச்சியில் ஒரு ஸ்பீச்சு, அதுக்கப்புறம் 1 hour இல்லை, அது ஒரு 15 minutes தான். எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. எப்படி பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது லொல்லு ஃபேக்ட்ஸ் அப்படின்னு ஒரு சேனல், அவங்க வந்து இந்த டுடே ட்ரெண்டிங் மாதிரி ட்ரால் சேனல் தான், பட் மெயின்லி ஃபார் பாலிட்டிக்ஸ். ஸோ அவங்க எல்லாம் அந்த பொலிட்டிக்கல் இன்டர்வியூஸ், பொலிட்டிக்கல் இதெல்லாம் வந்து டுடே ட்ரெண்டிங் மாதிரி ஃபன்னாக கலாய்ப்பாங்க. ஸோ அதில் நேற்று தளபதி அவரோட விஜய் ஸ்பீச், தமிழ்நாடு எலெக்ஷன் ட்ரால், டிவிகே டிஎம்கே சீமான் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ எல்லாரோட கிளிப்பிங்ஸும் இதில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஃபுல் ஸ்பீச்சு பார்க்காம இன்றைக்கி இதை பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். சென்னை கிண்டியில் விஜயின் கார் அருகே சென்று அவரை ஒருமையில் பேசிய நபரை விஜயின் ரசிகை ஒருவர் மிரட்டி ஓட விட்டுள்ளார். ஆனால் விஜயகாரன் தான் வருது. ஏங்க இது எனக்கு தெரியாது. நம்ம யூஸ்வலாக ஸ்பீச்சுன்னு பார்த்தா அவரோட யூடியூப் சேனலில் போய் அதை எடுத்து ஸ்பீச்சை ரியாக்ட் பண்ணுவோம். ஸ்பீச்சுக்கு பின்னாடி இவ்வளவு நடக்குது பாருங்க. தரத்தி போயிருக்காங்க பாருங்க. இது எப்படி பார்க்குறதுன்னு எனக்கு தெரியலை. அவர் காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போது பைக்கில் வந்து ஒருத்தர் ஒருமையில் திட்டுகிறார். ஹேட்டர் ஒருத்தர், ஹேட்டர் இருக்கிற அதே இடத்துல துரத்தி போய் அந்த ஏரியாவில் இல்லாமல் துரத்தி போய் தள்ளி விடுறதுக்கு ஒரு ஃபேனும் இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு என்னப்பா ரைட் விடு. இந்த கிளிக்கிறாளே ஒரு தெம்பும் திராணியும் இருந்தால் இங்க திருச்சி கிழக்குல என்னோட முதல் சொல்லுங்கள். அவர் திருச்சியில தான் மோதுறாரு சொன்ன மாதிரி. ரைட்டு சைட்டா சைக்கிள்ல வருது. ஓ இந்தியா சரோட சில ஜி இங்க ஃப்ரேம் பாருங்க ஜி. அவர் அப்படியே உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கார் பாருங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கேஸ் பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கு? சரியாயிடுச்சா? சால்வ் ஆயிடுச்சா? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, பறக்க முடியல. நம்ம ஸ்டாலின் சாரை கேட்டீங்கன்னா நமக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்பாரு. ஆனா அவரு வீட்டுல ஏதாவது ஒரு ரைடுனா, அவரு வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைனா டெல்லிக்கு பறந்து போயிட்டு வருவாரு. இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. இருந்தாலும் நான் ஊருக்கு வர்றேன்னு சொல்லலையா? கேஸ் சிலிண்டருக்கு மானியமா 100 ரூபாய் தருவேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? கரும்புக்கு ஆதார விலையா 4000 ரூபாய் தருவேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? நான் இது எத்தனை வாட்டி ரிப்பீட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. நீட்டை ரத்து செய்வோம் அவர் சொல்லுவார். 4000 100 4100 அதான் சேர்த்து 5000 கொடுத்துட்டோம்ல. என்ன தம்பி எல்லாத்துக்கும் கேள்வி கேட்குறீங்க சொன்னீங்களே, என்ன ஆச்சு? இங்க ஒரு மந்திரி இருக்கிறாரு நகராட்சி துறையில, வேலை வாங்கி தரதா சொல்லி கோடிக்கணக்கான பணத்தை லஞ்சமா வாங்கிக்கிட்டு தகுதியானவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்காத அளவுக்கு பண்ணிருக்கிறாரு. பயப்படாதா? உங்களுக்கு இந்த பாதுகாப்பு இல்லாத, சட்டம் ஒழுங்கு சரியில்லாத இந்த தீய சக்தி திமுக அரசை என்ன பண்ணலாம்? தூக்கி வீசி அறிவோமா?
இல்லப்பா அடிமேல் அடி விழுந்துட்டே இருக்குப்பா. எத்தனை அடியை தான் சமாளிப்பேன்? உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஐயோ கரையிறான் ஐயா, கரையிறான் ஐயா. நாளை நடைபெறுகின்ற கூட்டத்தில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த தேர்தல் பிரச்சார பயணத்திலே பங்கெடுப்பார்கள். கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். எதிர்பார்த்திருக்காங்க, அவ்வளவு தூரம் வரல. இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஒரு கோடி செலவழிச்சு வச்சப்ப 1 கோடி கோடிப்ப நீ பார்த்த. ஆமாப்ப 1 கோடிப்ப. இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபாய் வகுத்தரிச்சப்ப ஒரு. ஏய் அது இருக்கட்டும், இதை யாருங்க ட்ரோன்ல கவர் பண்ணது? அவங்க ஆட்கள் தான். எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. ஏப்ரல் 23ஆம் தேதி, இன்னைக்கு தேதி 31, இன்னும் 24 நாட்கள் இருக்கு. ஏப்ரல் 23ஆம் தேதி, இன்னைக்கு தேதி 31, இன்னும் 24 நாட்கள் இருக்கு. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். பலமுறை எல்லாரும் ஏவினாதான் வேலை செய்வாங்க. ஆனா ஏவாவதையே வேலையை செஞ்சு கொடுக்கிறவர் திரு ஏவாவே அவர்கள் கலைஞர் சொல்லியிருக்காங்க. என்னடா டயலாக் இது? அவரோட பேரில் ஏதோ ஏவுன்னு வருது போல. அதுக்கு இப்போ ட்ரைவிங்கான வார்த்தையெல்லாம் தேடி பிடிச்சி ஏவு ஏவகன வாசிக்கிட்டே அந்த பேப்பர் கரெக்ட் பண்ணுங்கடா அப்படின்னு உள்ள கொடுத்தீங்க பார்த்தீங்களா? இப்போ உள்ள உட்காந்து எழுதுவாங்க. ஐயோ மாற்றி எழுதிட்டவே அப்படின்னு எழுதி கொடுத்தானா இப்படி பேசிட்டு போறான். என்னது இது? இன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு வேலையும் காணா. யாரு இது? ஊரே ஒரே மயான காட்சி அளிக்குது. தனியா வர்றதுக்கு பயபாத்தாப்பா இருக்கு. ಬಾಮಾ ಮಂಡ್ಯದಲ್ಲಿ ಕಬ್ಬು ಸಿಎಸ್ಕೆಗೆ ರುಬ್ಬು ಮ್ಯಾಚಿಂಗ್ ಸೀರೆ ಬಿಂದಿ ಎವಿಡಿಯಾಟ ಚಿಂದಿ. ஜீவா என்ன கட்சி? ನನ್ನ ಹೆಸರು ನಂದಿನಿ, ಇವಳ ಹೆಸರು ಚಾಂದಿನಿ. நான் மாஸ், நான் பிளாஸ்ட், நான் உச்சம். என்ன எச்சம்? என்னடா பெரிய ஹீரோனா தனிச்சு நிக்கணும்டா, ஒரே தொகுதியில் நிக்கணும்டா, கான்பிடன்ட் வேணும்டா, நம்பிக்கையோடு இருங்க நம்ம வெல்லுவாங்க. உனக்கே நம்பிக்கை இல்ல, எதுக்கு 2 தொகுதியில் போய் நிக்கிற? டேய் 2 முறை நின்று தோத்துக்கண்டா நானு. ஆனாலும் 3வது முறை என் சொல் காரைக்குடியில் போய் தனிச்சு நிக்கிறேன் ஒரே இடத்துல. உனக்கு என்னப்பா நீ பைத்தியம்? நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? அவரோட வீடியோவே எடுத்து அவருக்கே மீமா போட்டீங்க பார்த்தீங்களா? படிச்சு வரான், விசில் ஒண்ணு அடிச்சு வரான், தடைய வச்சா உடச்சு வரான் தளபதி. தப்பு நடந்தா உருமு சின்ன, வெற்றி அடைஞ்சா ஒலிக்கு சின்ன, தளபதிக்கே பிறந்த சின்ன விசிலடி. பணத்தை சேர்க்கும் இந்த அரசியலை தேடி சனத்தை காக்கும் ஒரு தலைவன் வரானே. நான் தன்னந்தனியாளு, நீயால நம்ம பாரு. கொஞ்சம் நோக்குந்தேன்னா நீங்க எட்ட கோடி பேரு. வேற லெவலுங்க நீங்க, வேற எங்க விசில் சத்தம் கேட்டு நல்ல பங்கமான நீ விசில் கடி ஓட்ட. ஏய்
ஆமாண்ணா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. ஐயோ எப்பேற்பட்ட அவர்தானே ஒரு அழகு. கை கொடு, கை கொடு. இது கை இல்லையா, ஒளியா? ஐயோ, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அவ்வளவுதானே. நான் நிறைய எதிர்பார்த்தேன். இதுல நீங்க டைட்டில்ல போட்ட பேரெல்லாம் பெரிய பெரிய பேரா, சீமான் அண்ணன் அது இதுன்னு நிறைய போட்டீங்க. கொஞ்சமா இருக்கு. சரி பரவாயில்ல, மற்றதெல்லாம் போட முடியாத அளவுக்கு பேசி வச்சிருக்காங்களே. இதுலயே சீமான் அண்ணன் தான் டைரக்டா கிழிச்சு வச்சிருக்காரு. அவரோட ஸ்பீச் பார்த்து ரொம்ப நாள் தான் ஆயிடுச்சு. அதான் சொன்னேனே, ஷார்ட்டா இல்ல. எல்லாமே ஒரு 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 20-25 மினிட்ஸ்னா கூட பரவாயில்ல, மினிமம் 1 hour தான். அதுக்கு மேலே தான் போகுது எல்லாமே. நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. இந்த புது வீடியோவோ பழைய வீடியோவானு தெரியல, இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமை திறந்தாலே இந்த பொலிட்டிக்கல் எலெக்ஷன் சம்மந்தமான கிளிப்ஸ் தான் நமக்கு வருது. அதில் ஒன்று பார்த்தேன், அது புதுசாக பழசான்னு எனக்கு தெரியல. பட் அவங்க கேட்ட கேள்விக்கு நம்ம உதயநிதி ஸ்டாலின் சார் பதில் கொடுத்துருக்காரு. அவங்க கேட்குறாங்க, ஐயா அந்த என்னது வைன் ஷாப்பெல்லாம் மூடிடுங்க ஐயா. அப்போ உதயநிதி என்ன சொல்லணும், மூடுறேன்னு. இல்லை சார், இல்லை மூட முடியாது மேடம், அப்படி தான் சொல்லணும். சம்மந்தமே இல்லாமல் 2016 இதே வாக்குறுதியை தான் கலைஞர் கொடுத்தாரு. செஞ்சாரா? அப்படியா? அவரே கேட்பாரா? கொடுத்தாரே, செஞ்சாரா? அது கேட்கறது தலைவர், அது வேற. இவர் கேட்குறாருன்னா 2016 இதே வாக்குறுதி தான் அவர் கொடுத்தாரு. ஓட்டு போட்டிங்களா? ஓ, அப்படி கேட்குறாரா? அவரை தோக்க வச்சிட்டிங்கல்ல, அப்போ என்ன சொல்ல வர்றீங்க? 2016 எங்களுக்கு ஓட்டு போடாததுனால இப்போ நாங்கள் அதெல்லாம் மூட மாட்டோம்னு என்ன மிரட்டுறீங்களா? மூடனா தானே அவங்களுக்கு பிஸ்னஸ் போயிருமே. அதான் அப்போ நான் யோசிக்கிறேன், இதுக்கு இது பதில் இல்லையே. ஆனால் அதை சொல்லி வச்சிருக்காரு 2016. எப்போ இது எப்போ வந்த வீடியோன்னு தெரியல. இப்போ 2026 வந்ததை அசீவ் பண்ணிக்கிட்டாலும் 2016 எங்கே இருக்கு? 2016 அவர் ஓட்டு கேட்டாரு, அப்போ போட்டியாம்பா? இல்லை எதிர்கட்சிக்கிட்டாலே போட்டேன். ஸோ இப்படி சம்மந்தம் இல்லாமலும் பேசிட்டு திரிகிறாங்க. எலெக்ஷன் நெருங்க அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க பாவம். ஐயோ. ஆனால் ஒன்றுங்க, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆளுக்கு ஒரு வேன் எடுத்துகிட்டு இப்படி ஊர்வலம் வர்றாங்க. அதுவும் நல்லா தான் இருக்குது. பார்ப்போம் இந்த முறை மக்கள் என்ன டிசைட் பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம். பெரிய எதிர்பார்ப்பு இந்த முறை. ஆமாம், ஃபுல் ஸ்பீச் பார்க்கலனாலும் ஒரு சின்னதாக ஒரு ட்ரால் பார்த்தது நல்லா இருக்குது. உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறோம். டேக் கேர். பாய்.